வெகு காலத்துக்கு முன்னாடி துருக்கி நாட்டில் ஹமீதுன்னு ஒரு பணக்காரர் இருந்தார். அவர்கிட்ட உயர்தரமான அரபி குதிரை ஒன்று இருந்துச்சு. அதை 500 தினார்களுக்கு விற்கிறதா அவர் அறிவிச்சார். ஆனால் ஒரு குதிரையை அவ்வளவு விலை கொடுத்து வாங்க யாருமே முன்வரலை. ஒரு நாள் அஜீஸுங்கிற இளைஞன் ஹமீதை பார்க்கறக்காக வந்தான். அவன் என்ன சொன்னான்னா, ஐயா, நான் உங்களோட குதிரையை வாங்கலான்னு விருப்பப்படுறேன். ஆனால் நானோ பரம ஏழை. நீங்கள் கேட்குற 500 தினார்களை எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுக்குறேன். இன்னையிலிருந்து 1 வருட காலத்துக்கு உங்கள் குதிரை மேலே ஏறி பயணம் செஞ்சு பல நாடுகளுக்கு போய் சம்பாதிக்கிறேன். இந்த 1 வருட காலத்தில் என்ன சம்பாதிக்கிறனோ அதையெல்லாம் உங்களுக்கே கொடுத்துட்றேன்னு சொன்னான். இதை கேட்ட ஹமீதும், சரி, நீ சொல்லறத நான் நம்புகிறேன். என்னோட குதிரையை ஓட்டிகிட்டு போ, 1 வருஷத்துக்கு அப்புறமா உன்னை எதிர்பார்க்குறேன்னு சொன்னார். அஜீஸு அவருக்கு நன்றி சொல்லிட்டு குதிரை மேலே அமர்ந்து போனான். சில நாட்களுக்கு அப்புறமா அஜீஸ் தன்னோட குதிரை மேலே சவாரி செஞ்சவாறே அந்த நாட்டோட தலைநகரை அடைஞ்சான். அவன் குதிரை மேலே அமர்ந்து அரண்மனை பக்கமாக போனான். அப்போ அந்த நாட்டு சுல்தான் அந்த அழகான குதிரையை பார்த்தான். உடனே அதை விலைக்கு வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணினான். அவன் அஜீஸை கூப்பிட்டு அந்த குதிரையை தனக்கு விற்று விடும்படி சொன்னான். அஜீஸுக்கோ அந்த குதிரையை விற்கிற எண்ணம் இல்லை. ஆனாலும் நாட்டோட சுல்தானே கேட்கறதுனால முடியாதுன்னு சொல்லாமல் அதோட விலையை உயர்த்தி 1000 தினார்கள்னு சொன்னான். இதை கேட்ட சுல்தானும், ஒரு குதிரையோட விலை 1000 தினார்களா? இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னான். அஜீஸ் அதுக்கு, இந்த விலைக்கு குறைஞ்செல்லாம் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சுல்தானும், சரி சரி, நீ நாளைக்கு வா, என்னோட முடிவை சொல்லற அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புனான். அதுக்கப்புறமா அவன் தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு அஜீஸ் கிட்ட இருந்து குதிரையை குறைஞ்ச விலைக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு யோசனை கேட்டான். மந்திரி அதுக்கு, அவன் நாளைக்கு வந்ததோ அவனை உங்களுடைய பூங்காவில் சந்தித்து பேசுகிறதா சொல்லி அங்கே அனுப்புங்க. அங்கே முன்னதாகவே உங்களுடைய மகள் இருக்கட்டும். நீங்களும் உங்களுடைய மகளுமா சேர்ந்து பேசுனா அவன் குதிரையை குறைஞ்ச விலைக்கு கொடுத்துடுவா. அப்படியும் அவன் கொடுக்கலனா அவனை பிடிச்சு சிறையில் தள்ளிட்டு அந்த குதிரையை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். சுல்தானும் அப்படியே செய்கிறதா சொல்லி அடுத்த நாள் காலையில் தன்னுடைய மகள்கிட்ட விஷயத்தை விளக்கி சொன்னான். இங்கே பாருமா, நீ பூங்காவில் போய் இருந்து அஜீஸ் குதிரையோடு வந்ததும் அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டுரு அப்படின்னு சொன்னான். அவளும் சரின்னு சொல்லி பூங்காவுக்கு போனான். அஜீஸ் அரண்மனைக்கு வந்ததும் சுல்தான் அவன்கிட்ட, இங்கே பாருப்பா, நீ என்னோட பூங்காவில் போய் இரு, நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவனை பூங்காவுக்கு அனுப்பி வச்சான். ஒரு அழகான இளைஞன் உயர்தர குதிரை மேலே அமர்ந்து பூங்காவுக்குள்ளே வரதை பார்த்த சுல்தானோட மகள் அவன்கிட்ட தன்னுடைய மனசை பறி கொடுத்துட்டா. அவனையே மணக்கிறதுன்னு தீர்மானிச்ச அவன் வந்ததும், நீ இங்கிருந்து குதிரையோடு போயிடுறது தான் நல்லது. ஏன்னா உன்னை சிறைப்படுத்தி கொன்னுட்டு உன்னோட குதிரையை தனதாக்கி கொள்ள என்னோட தந்தையான சுல்தான் முயற்சி செய்யறாரு. நானும் உன் கூடவே வந்துடுறேன். நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் போய் சுகமாக வாழலாம். என்கிட்ட ஒரு பெரிய அங்கி இருக்குது. அதில் நான் 5000 தினார்களை வச்சு தைச்சிருக்கேன். இப்போவே போய் அணிஞ்சுக்கிட்டு நான் என்னுடைய தந்தை இங்கே வரதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த அங்கியை அணிஞ்சிட்டு வந்தான். சுல்தான் பூங்காவுக்குள்ளே வந்தப்ப அஜீஸ் இளவரசியோடு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தான். இளவரசி தன்னோட தந்தையை பார்த்ததும், தந்தையே, இந்த குதிரை மேலே ஏறி ஒரு தடவை பூங்காவை சுற்றி வர ஆசையாக இருக்குது. இதுவோ புது குதிரை. அதனால் இவரையும் என் கூட குதிரை மேலே இருக்க சொல்லி சவாரி செஞ்சு காட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். சுல்தானும் சரின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கொடுத்தான். இளவரசி குதிரை மேலே ஏறி அஜீஸுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தான். அஜீஸ் குதிரையை தட்டுனா அது வேகமாக ஓடிச்சு. கொஞ்ச நேரம் காத்திருந்த சுல்தான் தன்னோட மகளும் அஜீஸும் திரும்பி வராததை பார்த்து திகைச்சு போய் வீரர்களை அனுப்பி தேட சொன்னான். அப்பத்தான் அஜீஸ் தன் மகளோடு தப்பி ஓடிட்டா அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுது. அஜீஸும் சுல்தானோட மகளும் பல ஊர்களுக்கு போய் சுகமாகவே வாழ்ந்தாங்க. 1 வருஷ காலம் முடிஞ்சதும் அவன் சுல்தானுடைய மகள்கிட்ட, இங்கே பாரு, நான் இந்த குதிரையை கொண்டு இந்த வருடத்தில் சம்பாதிச்சது எல்லாம் ஹமீதுக்கு கொடுத்து விடுவதா வாக்களிச்சிருக்க. நான் சம்பாதிச்சதில் நீயும் 5000 தினார்கள் கொண்ட அங்கியும் அடக்கும். அதனால் உன்னுடைய அங்கியோடு ஹமீது கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னான். சுல்தானோட மகள் அப்போ, என் அங்கியிலிருந்து 2000 தினார்களை எடுத்து ஹமீதுக்கு கொடுங்க. அதுதான் நீங்கள் இந்த ஓராண்டு காலத்தில் சம்பாதிச்சதுன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னான். ஆனால் அஜீஸோ அதுக்கு சம்மதிக்காமல் சுல்தானோட மகளையும் அவள் அணிஞ்சிருந்த அங்கியையும் தன் ஊரில் இருக்கிற ஹமீது கிட்ட ஒப்படைச்சா.
ஹமீத் அதுக்கு, அஜீஸ், நீ சொன்ன சொல்ல நிறைவேற்றிட்ட. நீ சம்பாதிச்சது இந்த சுல்தானுடைய மகள்னு சொல்லி அவளை நீ மிகவும் விரும்பியும் வாக்கு தவறக்கூடாதுங்கிறதுக்காக என்கிட்ட ஒப்படைச்சிட்ட. உன்னோட நேர்மையை பாராட்டுற. நீயே இந்த அங்கியையும் சுல்தானுடைய மகளையும் வச்சுக்கோ. இந்த குதிரையும் உனக்கேதான் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்தி அனுப்புனான்.